ட்ரெய்லர் படம் கொடுத்த தாறுமாறான வெற்றிக்கு பின்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமிட்டான திரைப்படம் வேட்டையான். இயக்குனராக தனது முதல் படமான ஜெய்பீம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் சூழ்நிலையே அதிர்வை ஏற்படுத்திய இயக்குனர்னா அது தாசே ஞானவேல். வேட்டையான் படத்தையும் இயக்கியிருக்காரு. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு கடந்த ஆண்டு இறுதியில் தொடங்கப்பட்டது. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 170வது படமான வேட்டையன் படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், மலையாள சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் நடிகர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஃபகத் ஃபாசில், பாகுபலி படத்தின் மூலம் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்த ராணா, அவ்வளவுதான் முடங்கி விடுவார் என நினைத்து கொண்டிருக்கையில் ஹவ் ஓல்ட் ஆர் யூ என்ற படத்தின் மூலம் பிரம்மாண்டமான கம்பேக் கொடுத்த மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டப்பிங் பணிகள் தற்போது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இது தொடர்பான புகைப்படங்களும் செய்திகளும் அண்மையில் வெளியானது. குறிப்பாக படத்தில் நடிச்சிருக்க துஷாரா விஜயன் படத்தோட டப்பிங் பணிகள் மேற்கொண்ட புகைப்படங்கள் இணையத்தில் உலா வந்தது. இன்று, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்க மலையாள சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகரான வலம் வரும் ஃபகத் ஃபாசிலுக்கு பிறந்த நாள். இவர் இன்று தனது 42வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. இவருக்கு அவரது ரசிகர்கள் தொடர்ந்து திரைத்துறை வரை பலரும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்நிலையில் வேட்டையன் படத்தோட தயாரிப்பு நிறுவனமான லைகா நிறுவனம் ஏற்கனவே ஃபகத் ஃபாசிலுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் வேட்டையன் படத்துடைய படப்பிடிப்பின் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஃபகத் ஃபாசில் மற்றும் அமிதாப் பச்சன் ஆகியோர் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு மீண்டும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த புகைப்படத்தில் மூவரும் ரசிகர்களை கவரும் வகையில் இருக்காங்க. மூவருமே நடிப்பில் ரசிகர்களை கட்டி போடும் தன்மை கொண்டவர்கள் என்பதனால இந்த புகைப்படமும் ரசிகர்கள் மத்தியில் லைக்கை குவிச்சிட்டு வருது. படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்க மஞ்சு வாரியர் கேரளாவில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது படம் குறித்து பேசினாங்க. இது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ரசிகர்களுக்கு ஒரு தரப்பினரை கொஞ்சம் அதிருப்தி அடைய தான் செஞ்சிருக்கு. அதாவது வேட்டையன் படம் குறித்த கேள்விக்கு, நான் வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவியாக நடிக்கிறேன். எனக்கு முதல்ல இந்த படத்தோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறார் என தெரியாது. நான் ஜெய்பீம் என்று தரமான படத்தை எடுத்த ஞானவேல் சாரோட படம் என்பதனால இந்த படத்துக்கு ஒப்புக்கொண்டேன். எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜோடியாக நடிக்கிறேன் என்பதை விடவும் ஞானவேல் என்ற இயக்குனர் படத்தில் நடிக்கிறேன் என்ற பொறுப்பு மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடிப்பது மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஜெய்பீம் படத்தை எடுத்த ஞானவேல் படத்தில் நடிப்பது எனக்கு மனதில் ஓடிக்கொண்டு இருந்தது என சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லரில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் அமிதாப் பச்சனையும் வேற லெவலில் பார்ப்பீங்க என்றும், இந்த ட்ரெய்லரோட கட்ஸ் எல்லாமே அருமையாக வந்திருக்கிறதாகவும், இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜெய்பீமை விட அதிகமாக போகும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ட்ரெய்லர் என்னைக்கு ரிலீஸ் ஆகும், கூடிய விரைவிலே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து காத்திருந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். மறக்காமல் நீங்கள் ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுறீங்களான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.